அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, பாரம்பூர் சிவபெருமான் அவர்கள் நம்முடன் தான் இருக்கிறார் என்பதை எவ்வாறு கண்டறியலாம் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பூர் சிவபெருமான் அவர்கள் அகில உலகத்தில் எங்குமே இருக்கிறார். தன்னுடைய இருப்பை துணையை சிலருக்கு மட்டுமே உணர்த்துகிறார் சிவனடியார்களுக்கு. அப்படி பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் நம்முடன் இருப்பதற்கான அந்த உணர்த்தும் செய்தி எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். முக்கியமாக பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் தனிமையில் பேசப்படும் புலம்பல்கள் என்றும், மிகவும் கஷ்டமான சூழலில் நம்முடன் யாருமே இல்லை என்றும், நாம் தனியாக நிர்கதியாகி விட்டோம் என்று தோன்றுகிறதோ, நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்க, நம்முடைய கண்ணீரை துடைக்க யாருமே இல்லையா என நினைக்கும் போது, நீங்கள் இந்த அதிக நம்பிக்கையை அதிகம் வளர்த்து கொள்ள வேண்டிய நேரம்தான். உங்களுக்கு தெரியாமல் அந்த நிமிடம் உங்களால் உணராமல் பரம்பொருள் சிவபெருமான் உங்களிடம் பயணம் செய்து கொண்டு இருக்கலாம் என நினைத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கைகளை, அதாவது கரங்களை பிடித்து கொண்டு பரம்பொருள் சிவபெருமான் வழி நடத்தி கொடுக்கலாம். முக்கியமாக நமக்கு சாதாரணமாக சில கனவுகள் வரும். அதாவது கனவுகள் எல்லாம் அவ்வளவு சிறப்பம்சத்தை கொண்டது. கனவு சாஸ்திரம் கனவுகள் நிஜமானது என கூறுகிறது. உள்ளுணர்கள் இவை எல்லாமே அந்த மகாதேவ் பரம்பொருள் சிவபெருமான் பக்கத்தில் இருப்பதாக என்பதை உணர்த்துவதாகத்தான் இருக்கலாம். உங்களின் ஒவ்வொரு செயல்பாடுகளும் கண்காணித்து கொண்டுதான் உங்களில் ஒருவர் வேண்டுதலுக்கும் பதில் சொல்லி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்துவதாக அனுப்பப்படும் அறிகுறியாக இருக்கிறது பரம்பொருள் சிவபெருமானுடைய அறிகுறி. பரம்பொருள் சிவபெருமான் உங்களுடன் இருக்கிறார் என்பதை சில அறிகுறிகள் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் பரம்பொருளே நம்முடைய பரம்பொருள் சிவபெருமான் என்பதை உணர்த்துவதும் செய்தியாக நீங்கள் என்ன நினைக்க வேண்டுமென்றால், சிவனை நினைக்காமல் இந்த உலகில் ஒரு அணு கூட அசையாது என சொல்லப்படுகிறது. அப்படி சிவபெருமான் உங்களுடன் இருக்க வேண்டும் என முடிவு செய்து கொண்டால், நீங்கள் விரும்பாவிட்டாலும் விரும்பினாலும் கண்டிப்பாக பரம்பொருள் சிவபெருமான் கண்டிப்பாக நம்மை தேடி வருவார். யார் தடுத்தாலும் யார் பகைத்தாலும் அவர் நம்முடனே இருப்பார் என்பது ஐதீகமாகும். முக்கியமாக சிறந்த அறிகுறிகளாக இருக்கின்றன. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்கிறீர்கள் என்றால் அது மனஸ்தாபம் என்றது முக்கியத்துவம். முக்கியமாக பரம்பொருள் சிவபெருமான் உங்களுடன் இருக்கிறார் என்பதற்கான அறிகுறி என்னவென்றால், முக்கியமாக கனவை 1/3 நீங்கள் தொலைத்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தூக்கத்தில் 3/3 நாம் தொலைத்து விடுகிறோம். அந்த வகையில் தூக்கம்தான் மாபெரும் சிறப்பம்சம். அப்படி தூக்கத்தில் வரும் கனவுகளுக்கு அர்த்தம் உள்ளதாக சொல்லப்படுகின்றன. அதில் பரம்பொருள் சிவபெருமானை கனவுகளில் வரும்போது சாதாரண விஷயம் கிடையாது. அது அனைவருக்கும் நிகழ்வது என்பது கண்டிப்பாக கிடையாது. பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் யாருடன் பேச விரும்புகிறாரோ அவர்களுக்குத்தான் இது போன்ற தெய்வீக கனவுகள் வரும் என சொல்லப்படுகிறது. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் கனவில் அடிக்கடி பரம்பொருள் சிவன் அவர்கள் தோன்றினால், சிவன் சின்னங்களான திரிசூலம், பாம்பு, சிவலிங்கம், நந்தி தேவர் போன்றவை வருகிறது என்றால் இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறது என்பதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் தியான நிலையில் இருப்பது போல் கனவு வந்தால் உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவாக பிறக்க சிவபெருமான் வழி செய்வார் என்பது மாபெரும் முக்கியத்துவம். சிவன் ருத்ரதாண்டவம் ஆடுவது போல கனவு கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சிவபெருமான் ஒழித்து கொடுப்பார் என்பது ஐதீகமாகும். நடராஜ பெருமானை நல்ல வழியை காட்ட போகிறார் என்ற அர்த்தம். சில போராட்டங்களுக்கு பிறகு நீங்கள் பெரிய வெற்றியை அடையப் போகிறீர்கள் என்பது அர்த்தமாகும். பார்வதி சிவன் இணைந்து, முக்கியமாக நந்தி தேவர் வாகனத்தில் அர்த்தநாரீஸ்வரராக கனவில் வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது குடும்பத்தில் இருக்கும் அனைத்து பண பிரச்சனைகளும் தீரப்போகிறது என்பது அர்த்தமாகும். முக்கியமாக ஆதி மந்தமாக இருக்கும் சிவலிங்கத்தை கனவில் காண்பது உங்களின் முற்பிறவி சிவ வழிபாடுகளின் தொடர்புடையதாக இருக்கும் என்பது ஐதீகமாகும். எந்த பிறவியிலும் நீங்கள் சிவனையே அனுதினம் நினைக்கிறீர்கள் என்பது அர்த்தமாகும். பணமும் செல்வம் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை குறித்து மாபெரும் ஆகும். அடுத்ததாக
தனியாக அமைதியாக அமர்ந்திருக்கும் போது எங்கிருந்தோ கோவில் மணி ஓசை, பூஜை செய்யும் போது ஏற்படும் சந்தனம், முக்கியமாக சாம்பிராணி, திருநீர், கற்பூர மனம் வருவதாக அடிக்கடி நினைக்கிறீர்களா? ஆனால் அருகில் கோவிலோ பூஜைகளோ எதுவுமே நடக்கவில்லை என்றால் சிவபெருமான் அனுதினமும் உங்களுடன் தான் இருக்கிறார் என்பது இதைவிட வேறொரு சிறந்த அர்த்தம் எதிலும் இல்லை. கோவில் கேட்கும் மணியோசை, அங்கு வரும் நல்ல நறுமணமும் தீய சக்திகளை விரட்டும் என்பார்கள். அப்படி தெய்வீக அனுபவத்தை நீங்கள் இருக்கும் இடத்திற்கே கொண்டு வருகிறார் என்றால் இது வெறும் கற்பனை கிடையாது, இறைவனுடைய ஆசியாகும். இது மனசோர்வாக இருக்கும்போது எங்கிருந்தோ சங்கம் முழங்குகின்ற சத்தம் கேட்டால் என்றாலும் பயப்படவே தேவையில்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதற்குரிய அறிகுறியாகும். விபூதி, சந்தனம், வில்வ இலை ஆகியவை சிவனுடைய தொடர்புடையது. இதனையும் கனவில் கொண்டால் மாபெரும் சிறப்பம்சமாகும். சிவன் உங்களுக்கு அருகில் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தமாகும். ஆழ்ந்த பக்தியும் தூய மனமும் இருப்பவர்களுக்குத்தான் இந்த அனுபவம் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இதுவரை ஆன்மீகத்தில் பெரிய ஈடுபாடு ஏற்படவில்லை என்றாலும் சிவ சின்னங்களாக ருத்ராட்சம், திருநீறு போன்றவை உங்கள் கனவில் வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் புதிய ஈர்ப்பு ஏற்படுகிறது. ஞானத்தை நோக்கி பயணிக்க துவங்கிவிட்டீர்கள் என அர்த்தமாகும். சிவபெருமான் கண்கள் என சொல்லப்படும் ருத்ராட்சத்தை அணிய வேண்டும் என்ற எண்ணம் திடீரென உங்களுக்கு ஏற்படுகிறது என்றால் பரம்பொருள் சிவபெருமான் பாதுகாப்பு வளையத்திற்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என அர்த்தமாகும். சிவசின்னங்களில் ஒன்றான வெல்வத்தை பார்க்கும்போது படிக்கும்போதும் உங்களுக்குள் ஒரு பக்தி உணர்வு வந்தால் பூஜைகள் சிவன் ஏற்றுக்கொள்வதற்கான அறிகுறியாகும். உங்களின் ஆன்மீக பயணத்தில் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் தயாரிவிட்டீர்கள் என ஒரு அர்த்தமாகும். நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கி இருக்கும்போது யாரிடமும் உதவி கேட்ப என தெரியாமல் தவித்து நிற்கும்போது, எல்லா கதவுகளும் மூடியது போன்ற உணர்வு ஏற்படும் போது, எதிர்பாராமல் ஒருவர் வந்து உதவி செய்யலாம் என, குறிப்பாக வயதானவர்கள் சரியான வழியை காட்டுவது, குழந்தை வார்த்தை உங்களை பிரச்சனைக்கு தீர்வாக அமைவது, கருப்பு நிற மாடு, நாய் போன்ற விலங்குகள் உங்களுடன் உதவினால் அவர்கள் இறைவனால் அனுப்பப்பட்டதாகவே இருக்கிறது. ஒரு காலத்தில் நீங்கள் மிகவும் கோபப்படுவராகவும் சிறிய விஷயங்களுக்கு கூட பயப்படக்கூடியவராகவும் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை விடுவிக்க முடியாத அமைதியும் எதையும் சமாளிக்கும் தைரியத்தையும் உணர்கிறீர்கள். பெரிய பிரச்சனைகள் வந்தால் கூட மனம் அலைபாயாமல் இறைவன் பார்த்து கொள்வார் என நம்பிக்கை ஏற்படுகிறது என்றால் சிவபெருமான் உங்களுடன் இருக்கிறார் என்பதற்கான அறிகுறியாகும். முக்கியமாக சிவன்தான் அனைத்து உயிர்களின் தந்தையாக விளங்குபவர் என்பார்கள். அந்த சிவபெருமான் அருள் உங்களுக்கு கிடைக்க துவங்கிவிட்டது. சிவகுணங்களான கருணை, பார்க்கும் உயிர்களிடத்தில் அன்பு, இரக்கம் ஆகியவை ஏற்பட துவங்கும். அனைத்து உயிர்களையும் காக்க வேண்டும், உதவ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். குறிப்பாக நந்தியின் அம்சமான காளை மாடு, பைரவரின் அம்சமான நாய்கள் ஆகியவற்றின் மீது பாசம் வருகிறது என்றால் சிவனின் அருள் உங்களுக்கு முழுமையாக இருப்பதற்கு என்பதான அறிகுறியாகும். உங்கள் வாழ்க்கை மாறி மாறி சோதனைகள் வந்து கொண்டு இருக்க வேண்டும். சோதனை வரும்போது மற்றவர்கள் போல் இறைவனை குறை கூறி திட்டாமல் நம்முடைய பாவங்கள், கர்ம வினைகள் நம்மை தோண்டுகிறது. நாம் முற்பிறவியில் ஏதேனும் கர்ம வினையை செய்திருப்போம், ஆதலால் இவ்வாறு நடக்கிறது என பொறுமையான மனத்தெளிவு வந்தால் உங்களுடன் சிவபெருமான் கண்டிப்பாக பயணிக்கிறார் என்பது ஐதீகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.